وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله مولانا العلي العظيم. عن أبي بكرة عن النبي صلى الله عليه وسلم قال: إن الزمان قد استدارك كهيئته يوم خلق السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادي شعبان. رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே தகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வையகத்திலே அருள் புலம்பாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் சர்தார் துஆலம் சாந்தி நபி ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், நாட்களுக்கெல்லாம் நாயகமான வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்நாளில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி எமக்கு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை தவிர்த்து நடக்கும்படி எமக்கு எச்சரிக்கை பணித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது கொண்ட அன்பினால் ஒரு சிறப்பான நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய புதுவரத்தினுடைய முதலாவது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது, அது மோமின்களுடைய பெருநாள் தினம் என்பதாக வந்திருக்கிறது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்திலே எத்தனை மாதம் இருக்கிறது என்பதை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே உள்ள கணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய வேதத்திலே இந்த 12 மாதங்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். இந்த 12 மாதங்களையும் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், எப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தானோ அன்று முதல் இந்த 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த 12 மாதங்களிலும் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார், சங்கையாக்கி வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 4 மாதங்களிலே ஒன்றாகத்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய பொது வருடத்தினுடைய முதலாவது மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எம்மத்திலே உதயமாக இருக்கின்றது ஹிஜ்ரி 1447 ஆண்டு இஸ்லாமிய புது வருடம் எம்மத்திலே உதித்திருக்கின்றது. இந்த வருடத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த புதிய வருடத்தினுடைய இஸ்லாமிய புதிய வருடத்தினுடைய முதலாவது நாள் மிக சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் ரமலானுடைய மாதத்தை அதிலே நாம் நோன்பு நோட்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தியிருக்கிறார். அதே போல துல்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ஜுடைய பயணம், அதை கொண்டு அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றார். அதே போலதான் இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புது வருடத்தினுடைய இஸ்லாமிய புது வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனாலே இந்த முஹர்ரம் மாதத்துக்கு சொல்லப்படுகின்றது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அது சங்கையான மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஆண்டு கணிப்பீடு, ஹிஜ்ரி கணிப்பீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கியான ஹிஜ்ரத் பயணத்தை கொண்டு கணிப்பிடப்படுகின்றது. பல கருத்துக்கள், பல ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. எதை கொண்டு நாம் எம்முடைய வருடத்தை நாம் தீர்மானித்துக் கொள்வது? அந்த வகையிலே தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவிலே இருந்து, எப்பொழுது மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த திகதியிலே இருந்து நாம் எம்முடைய ஹிஜ்ரத்தினுடைய வருடத்தை தீர்மானிப்போம் என்ற முடிவுக்கு வருகின்றார். மக்காவிலே 40 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குரிய பொறுப்போடு பிறந்த பூ மண்ணிலே இருந்து ஈமானுடைய உழைப்புக்காக வேண்டி பாடு வருகின்றார்கள். 40வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமானுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. முதலாவது வஹி குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகிறது. முதலாவது வஹி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு ஏற்ற வகையிலே இன்னும் பொறுப்பு கூடுகின்றது. என்ன பொறுப்பு? இந்த உம்மத்தினர்களை அல்லாஹ்வின் பால் அழைக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு கூடுகின்றது. அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே இருந்து சுமார் 13 வருட காலம் 11 வருட காலம் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உழைப்பு செய்கின்றார்கள். மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றார்கள், மக்களை பாவத்திலே இருந்து தடுக்கின்றார்கள், அந்த உழைப்பை மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் நபியர்களுடைய அந்த ஈமானுடைய உழைப்பை கபூல் செய்கின்றார்கள். ஆனால் ஒரு பெரும் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்குள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற சமூகம், உதவி செய்த சமூகம் மதீனத்து சமூகம், அன்சாரியின்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே இருந்து அங்கிருந்து தான் தன்னுடைய முழுமையான ஈமானுடைய உழைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள்.
அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி தன்னுடைய ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்களோ அதிலிருந்து தான் இஸ்லாமிய புது வருடம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய கணிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அல்லாஹ்வும் இந்த முஹர்ரத்தை சங்கைப்படுத்தியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவைகள். அதிலே 3 மாதங்கள் தொடர்படியாக வரக்கூடியது. துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, அதே போல ரஜப். இந்த 4 மாதங்கள் 3 மாதங்களும் தொடர்படியாக வரக்கூடிய சிறப்பான மாதங்கள். இவற்றோடு வரக்கூடிய முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம், இது அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு சங்கையான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே யுத்தம் புரிவதை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றார். அதே போல விரோதிகள் முஸ்லிம்களோடு சண்டைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தற்காப்புக்காக வேண்டியவர்களோடு யுத்தம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இந்த மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய 10வது தினம், முஹர்ரத்தினுடைய 10வது தினம் ஒரு பெருமதியான தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10வது தினம் தான் ஆஷூராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய தினத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே நோன்பு நோட்டார்கள். அதுபோல சஹாபாக்களையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். எனவேதான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் ஒரு சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஏன் சிறப்பு பெறுகின்றது? பல முக்கியமான விடயங்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே நடந்திருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அர்ஷை, அல்லாஹ்வுடைய அர்ஷை படைத்தது இந்த முஹர்ரம் மாதத்திலே. அதே போல அல்லாஹு தஆலா குர்சியையும் படைத்தது முஹர்ரம் மாதத்திலே. அதே போல லௌஹையும் அல்லாஹ் படைத்தான், கலமையும் அல்லாஹ் படைத்தான். இவைகள் படைக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்திலேயாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உம்மத்தினர்கள் மத்தியிலே பெரும் ஒரு உழைப்பு செய்தார்கள். அவர்களுக்கு பல வகைகளிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் பல நோவினைகளை செய்தார்கள். அத்தனை நோவினைகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகித்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுருக்கமாக சொல்கின்றான், வைத் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன் யஸூமூனக்கும் சூஅல் அஸாப். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே பிறக்கப் போகிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் ஃபிர்அவுன் என்ன செய்கிறான்? அந்த செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது முதல் அந்த கால பகுதியில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லோரையும் ஃபிர்அவுன் என்ன செய்கிறான்? வெட்ட சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க நாடினால் யாராலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். வைத் நஜ்ஜைனாக்கும், நாம் உங்களை பாதுகாத்தோம், மின் ஆலி ஃபிர்அவுன், இந்த ஃபிர்அவுன் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகளை செய்தாலோ அத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை நாம் பாதுகாத்தோம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் செய்து பார்க்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்,
அத்தனை சூழ்ச்சிக்கு மேலாலும் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டியவர்கள். இறுதியாக ஃபிரௌன் என்ன செய்கிறான்? அந்த பனு இஸ்ரவேலர்கள் யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் இந்த மூசாவையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபிரௌன் பெரும் பட்டாளத்தோடு துரத்தி வருகின்றார். வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே முன்னாலே கடல் குறுக்கிடுகின்றது, பின்னாலே ஃபிரௌனுடைய பட்டாளம் இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஈமானுக்குரிய சோதனை. முன்னாலே கடல், இப்பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட அந்த சமுதாயத்தினர்கள் கேட்கின்றார்கள், ஏ மூசாவே, எங்களை நீங்கள் அழிக்க போகிறீர்களா என்று கேட்கின்றார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான்? மூசாவே, நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவினால் அந்த கடலிலே அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோசிக்கவில்லை, அவர்களுடைய புத்தியை வைத்து சிந்திக்கவில்லை. தன்னுடைய கையில இருந்த அசாவினால், தடியினால் அந்த கடலை அடிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை 12 பாதையாக அல்லாஹ் பிளந்து கொடுக்கின்றான். 12 பாதையாக அல்லாஹ் தஆலா பிளந்து கொடுக்கின்றான். அது எப்படி முடியும்? அல்லாஹ் அதை நிகழ்த்தி காட்டுகின்றான். எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள், அந்த பனு இஸ்ராயீல் கூட்டத்தார்கள் எப்படி 12 கோத்திரங்களாக இருந்தார்களோ அந்தந்த கோத்திரத்தார்கள் அவரவர்களுடைய பாதையினால் செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலை 12 பாதையாக அல்லாஹ் பிளந்து கொடுத்தார். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அதே போல அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அந்த கடலிலே அல்லாஹ் தஆலா கடலை நிப்பாட்டி 12 பாதையாக பிளந்து அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றார். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கோத்திரத்தார்களும் கடலை கடந்து மறுபக்கம் சென்று விட்டார்கள். துரத்தி வந்த ஃபிரௌன் யோசிக்கவில்லை, கடல் பிளக்கப்பட்டு தானே இருக்கிறது, எப்படி பிளந்தது என்று யோசிக்கவில்லை. பார்க்கிறான், மூசாவும் சென்றார் தானே, அவருடைய கூட்டத்தாரும் சென்றார்கள் தானே, நாமும் செல்வோம் என்று அந்த பாதையினால் செல்கின்றான். செல்லக்கூடிய நேரத்திலே நடுவிலே வைத்து அந்த கடல் ஒன்றாகி விடுகின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அனா ரப்புக்குமுல் ஆலா, இந்த பூமியிலே நான் தான் பெரிய ரப்பு என்று பெருமை அடித்தவன் தான் ஃபிரௌன். அல்லாஹ் அந்த நடுக்கடலிலே வைத்து அவனுடைய சிந்தனை அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த சிந்தனை அவனுக்கு வேலை செய்யவில்லை. அந்த ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கின்றான். இதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் யூதர்கள்? அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்பக்கூடியவர்கள். இவர்கள் நோன்பு நோட்டார்கள். ஏன்? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அந்த அட்டகாசத்திலே இருந்து தாம் தப்பித்ததற்காக வேண்டி நோன்பு நோட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். வந்த நேரத்திலே யகூதிகள் யூதர்களை பார்க்கின்றார்கள். யசூமூன், அவர்கள் எல்லாம் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆஷுராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினம், இந்த யூதர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹாதல் யௌம், இன்றைய நாள் என்ன நாள்? அல்லதி தஸூமூன், நீங்கள் எல்லாம் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஜ்ஜல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபீஹி பனு இஸ்ராயீல், அந்த பனு இஸ்ராயீல் கோத்திரத்தார்களை அல்லாஹ் இன்றைய நாளிலே தான் பாதுகாத்தான். அவர்களுடைய விரோதியான ஃபிரௌனுடைய அந்த சூழ்ச்சியிலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே ஃபஸாமஹு மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஆஷுராவுடைய தினம் நோன்பு நோட்டார்கள். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன அஹக்கு பிமூசா மின்கும், நான் உங்களை விட
இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே மிக அஹக்கானவன், மிக தகுதியானவன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். வ அமர பிஸியாமி சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் பதிவு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நாங்கள் நோன்பு நோட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய்யா, அல்லாஹ் கடந்த வருடத்தினுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நோன்பை ஆக்குவான் என்பதாக சொன்னார். அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெருமதி என்ன? கடந்த வருடத்தினுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் குற்றப்பரிகாரமாக ஆக்குகின்றான் இந்த நோன்பை. எனவேதான் அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அந்த ஆஷூராவுடைய நோன்பு ஒரு பெருமதியானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டார்கள். இதை நோன்பு நோட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், லஇன் பகீது இலா காபில், நான் வரக்கூடிய வருடம் உயிரோடு இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, நான் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி, காலிஃபுல் யஹூத வல் முஷ்ரிகீன், இந்த முஷ்ரிக்கீன்கள் யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் ஆஷூராவுடைய தினம் மாத்திரம் நோன்பு நோட்கொண்டார்கள். எனவே நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளும் 10வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை, மரணித்து விட்டார். எனவேதான் ஃபுகஹாக்கள், மார்க்க வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் அதே போல 10வது நாள் 2 நோன்புகளை நோட்பது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. 9வது நாள் நோன்பு நோக்க தவறியவர்கள் 10வது நாளும் 11வது நாளும் நோன்பு நோற்று கொள்ள முடியும் என்பதாக மார்க்க வல்லுநர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, நாம் ஒரு புனிதமான சங்கையான புது வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடம் எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில தீர்மானங்களையும் சில மாற்றங்களையும் நாம் கொண்டு வர வேண்டிய கடமைப்பாடுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, முதலாவது எமது ஈமானை, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை நாம் சீராக்க வேண்டும். உறுதியான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய உறுதியான வாழ்க்கை எம்மத்திலே வர வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சொல்லிருக்கக்கூடிய இந்த கலிமா, அதற்குரிய உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், மஸலு கலிமத்தின் தய்யிபா, நல்ல மனமான கலிமாவோடு உறுதியான ஈமானோடு வாழக்கூடியவர்கள், அந்த கலிமாவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு நல்ல மரத்துக்கு உதாரணம் சொல்கின்றான். அந்த மரம் உறுதியாக நன்றாக காய்த்து பூத்து பழம் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர் உறுதியாக இருக்கிறது. அதுதான் அந்த மரம் நன்றாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த மரம் அழகாக காய்க்கிறது, அழகாக பூக்கிறது, பழம் தருகிறது என்று சொன்னால் அஸ்லுஹா சாபித், அந்த மரத்தினுடைய வேர் பூமிக்கு கீழால் உறுதியாக இருக்கிறது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் வானத்தை தொடுமளவு விரிந்ததாக பரந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் சீராக வேண்டும். ஈமான் சீரானதாக இருந்தால் நாம் புரியக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக சிறந்த அமல்களாக இருக்கும். அதே போலதான் எமது வாழ்க்கையில் ஈமானோடு எங்களுடைய இபாதத்தை நாம் சீராக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
கடந்த வருடத்திலே தொழுகையிலே, இபாதத்திலே, வணக்க வழிபாட்டிலே பொறுப்போக்குள்ளவர்களாக இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம் நியத்து வைக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய புது வருடத்தினுடைய ஆரம்ப தினத்திலே இருந்து நான் எந்த தொழுகையையும் நான் விடமாட்டேன். 5 நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாத்துடன் அவ்வல் தக்பீருடன் நான் தொழுவேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். எமது இபாதத்தை நாம் சீராக்க வேண்டும். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, தொழுகையிலே மிகவும் பொறுப்போக்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு நேர தொழுகை தவறி போவதை அதை சாதாரணமாக நாம் கருதக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை அது மார்க்கத்தினுடைய தூண் என்பதாக சொன்னார். எனவே எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகள், பல கஷ்டமான நிகழ்வுகள், இவற்றிலே இருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எமது வாழ்க்கையிலே தொழுகையை நாம் சீராக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான, மிக பெருமதியான நேரம். அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எழுந்து அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவது, எமது தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஆனால் இரவெல்லாம் புரண்டு புரண்டு இருந்துவிட்டு அந்த நேரத்திலே தான் ஷைத்தான் எங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வந்து தருகின்றான். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருவதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹ் கேட்கின்றான், ஹல் மின் சாயில், யாராவது இடத்திலே கேட்பவர்கள் இருக்கின்றார்களா? அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுக்கிறேன். அன்பார்ந்த கண்ணியமானவர்களை, படைத்த ரப்பு என்னிடத்திலே கேட்கிறார். எனவே இந்த படைத்த ரப்போடு முனாஜாத் செய்யக்கூடிய ஒரு நேரம் அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நேர தொழுகைகளை நாம் உரிய நேரத்தில் தொழக்கூடிய பயிற்சியுள்ளவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த புது வருடத்தை வரக்கூடிய நோன்புடைய காலங்கள், ஃபர்தான சுன்னத்தான நோன்புகள், அதே போல நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து ஸகாத்தை கொடுப்பது, அதே போல அல்லாஹ் எமக்கு வசதியை தந்தால் ஹஜ்ஜை செய்வது, அதே போல ஏனைய திக்ர்களையும் ஸலவாத்துக்களையும் எமது வாழ்க்கையிலே நாம் பேணுதலாக செய்து வர வேண்டும். அதே போல குறிப்பாக நாம் பள்ளின சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த காலம் கடந்து விட்டது. புதிய இஸ்லாமிய வருடத்தை நாம் காணப்போகின்றோம். காணக்கூடிய இந்த புதிய இஸ்லாமிய வருடத்திலே எம்முடைய முஆமலாத், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சீராக வேண்டியிருக்கிறது. எங்களுடைய முஆமலாத் சீராக வேண்டியிருக்கிறது. எம்முடைய வியாபாரத்திலே நாம் வட்டியை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக எமது பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதிலே வட்டி கலக்கமாக இருந்தால் அது எமது பொருளாதாரத்தை அழிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்தோம், நன்றாக இருந்தார். ஆனால் பின்னாலே பார்க்கிறோம் அவர் வட்டியோடு தொடர்பு பட்டவராக மாறுகின்றார். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவரை ஊரிலே காண முடிவதில்லை. என்ன, அவர் தலைமறைவாகிவிட்டார். அன்பார்ந்தவர்கள், எங்களுடைய முஆமலாத், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டும். இரண்டாவது, கடன் கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே ரொம்ப பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இந்த கடனுடைய விடயத்திலே நபியவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது சிறு தொகையாக இருக்கலாம், ஆனால் அது கடனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே நாம் கடன் பெற்றால் அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாம் பெற வேண்டும். ஆனால் இன்று பார்க்கிறோம், சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒரு தேவைக்காக வேண்டி கடனை எடுக்கிறார்கள். எடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே இந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அவருடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் எப்படி அவருக்குரிய வழியை திறந்து கொடுப்பான். எனவே அந்த கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்,
ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இந்த தலைப்பிலே நிறைய பேச முடியும். ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம் என்று சொல்லப்படுகிறது, தொழுவிக்கப்படவில்லை. பயந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மௌத் எப்ப வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த சந்தர்ப்பத்தில் வரும், யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்று. ஆனால் ஒவ்வொருவரும் நம்முடைய அஜலை நம்முடைய கழுத்திலே கொழுவிக் கொண்டிருக்கிறோம். فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. ஒவ்வொருவருடைய அஜலும் வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு குறித்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன், அல்லாஹ் ஒரு நொடி பொழுது பிற்படுத்தவும் மாட்டான். வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி பொழுது அல்லாஹ் தஆலா முற்படுத்தவும் மாட்டார். எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விடும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, எனவே நம்முடைய கடன் வாழ்க்கைகளை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பேச்சிலே உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நம்முடைய மாமலாத்துடைய விஷயத்திலே நாம் கவனிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல முஆஷராத், குடும்ப வாழ்க்கையுடைய விடயம். இன்று எமது குடும்ப வாழ்க்கைகள் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை அளிக்கலாம், அல்லது சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை அளிக்கலாம், சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையை அளிக்கலாம். மிகவும் மிக மோசத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி காக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் இந்த புதிய வருடத்திலே நாம் சீராக்குவோம். அப்படியான சீரான ஒரு புதிய வருடத்தை நாம் கனவு காண்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதுக்குரிய வழிகளை நமக்கு திறந்து தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சிறப்பான முறையிலே நாம் நடக்க வேண்டும். எம்மை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இன்று தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை கூட பார்க்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, எம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள், எமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர்கள், எம்முடைய கஷ்டங்களை சுமந்தவர்கள், அந்த பெற்றோர்களை நாம் கடைசி வரை கண் கலங்காமல் பார்க்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கதரு நிஅமத்தி பாத ஜவாலிஹா, அரபியிலே சொல்வார்கள், ஒரு நியாமத்துடைய ஒரு அருளுடைய பெருமதி அது எங்களுடைய கையை விட்டு நழுவக்கூடிய நேரத்திலே தான் அதனுடைய பெருமதி தெரியும். பெற்றோர் இல்லாத ஒருவரிடத்திலே கேட்டால் தெரியும் அந்த பெற்றோருடைய பெருமதி. எனவே அன்பார்ந்தவர்களே, இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தகப்பனுடைய அவர்களுடைய கண்ணியங்களை பேடி அவர்களோடு சிறப்பாக நடந்து அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவமான செயல்களை நாம் விட்டகர்ந்து நல்ல ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக நாம் காண்போம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். எனவே மத்தியிலே நாம் உதவக்கூடிய நட்பண்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக விசேஷமாக ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தரப்படுகிறது. அதுதான் பாரிய நோய் நிவாரணத்துக்கான ஒரு வசூல் செய்யப்படுகிறது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, எத்தனையோ சகோதரர்கள் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஹார்ட்டுக்காக வேண்டி, அவர்களுடைய கிட்னிக்காக வேண்டி, ஒவ்வொரு ஆபரேஷனுக்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் தீர்மானம் செய்யப்பட்டு அவர்களுக்கு எழுதப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய விடயம். வரக்கூடிய எல்லோருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனம் துடிக்கிறது. ஆனால் முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் அல்ஹம்துலில்லாஹ் எமது பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் இந்த பாரிய நோய் நிவாரணி உதவி என்ற அடிப்படையில் ஒரு நிதியத்தை தொடங்கி அல்லாஹ்வுடைய உதவியினால் ஓரளவான திருப்திகரமான ஒரு பங்களிப்பை அந்த நோயாளிகளுக்கு உரிய முறையில் விசாரித்து அவர்களுக்கான உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலும் இது ஞாபகப்படுத்தப்படுகின்றது.
நாம் அதற்காக வேண்டி ஒரு ஹக்கை நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் செலவழிப்போம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு இரட்டிப்பான கூலியை நிச்சயமாக எமக்கு தருவான். நாம் செய்யக்கூடிய இந்த சதகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, எமக்கு வரக்கூடிய பல பலாய்கள் முசீபத்துகளை விட்டும் எம்மை தடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே அந்த தர்மத்தையும் நாம் முடிந்த அளவு செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழுமையான தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. எந்த விடயத்தை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மௌத் வரை அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال تبارك وتعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد خاتم المرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فاعلموا أن الله أمركم أمرا عظيما وبدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم أجمعين وعن الستة الباقين في العشرة المبشرين بالجنة وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن الحسن والحسين وعن بنتيه وعن عميه حمزة والعباس وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطبها وقنا من لهبها وإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار وادخلنا الجنة فإنها نعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.